40 ஹெச்பியில் ஓட்டலையா? ஓகே நண்பா, இன்றைக்கி ஜாண்டியரில் 50 ஹெச்பியில் 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கோசரம் இப்போ அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரமே ஆகி போச்சு. நான் அதுக்காட்டி ஓலை ஓட்டியிருந்தேன்னா எங்கடா பின்ன காணா? பின்ன ஏ புதுசு அட்டே அட்ரா அட்ரா ஆமாம் அட்ரா சக்கன பின்னு என்றைக்குமே கீழ் பார்த்த மாதிரி. என்னடா பின்னு போட்ட உடனே இவ்வளோ லூஸ் ஆகுது. ஒரே அடியில் ரம்மன் இதாகிடுச்சு அடிக்குது. வயசாகி போச்சு அடிக்குது பின்னுக்கு. எங்கே ஓட்டுறது? இங்கே தான் காட்டு பிள்ளைக்கு மேலே அந்த பாறைக்காட்டுக்கு போகிறோம்ல. நீங்கள் ஓட்டுறது எல்லாமே கல்லுக்காடு தான்டா ஓட்டுவீங்க. களிமண்ணுக்கு இங்கே கூட எங்கள் கோயிலுக்கு நீங்கள் சந்திராக்கோட்டைக்கு பின்னாடி. சரி சரி. இந்த கை எப்படி வளைஞ்சுது? இப்போ சொன்னீங்கல்ல கூட்டிட்டு கலப்பையா. ஓ கடவுள். நானே நீ ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே உழவுக்கு போனா போனால் 1 வயலில் உடச்சுனாலும் பார்த்தா 3 வயலில் உடச்சுக்கிட்டாங்கடாங்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, வந்துட்டோம். அது வந்து அஜித் போய் ஓட்ட மாட்டான். இல்லைனா அவனோட முன்னையே கொடுத்துட்டு வந்திருப்பேன். அப்புறம் பேசிக்கலாம். போதும் ஏடா நல்லா தான் ஆடுது. ஜாண்டியரில் 5 கலப்பு பர்ஃபார்மன்ஸ் நீ தான் ப்ரோ நான் சொல்லிட்டு போகிறேன். நான் அதில் வந்துடுறேன். ஓகே நண்பா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கலப்பை. ஆனந்த் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட கலப்பை என் கலப்பையோட நான் அந்த இந்த மாடல் கலப்பையை போட்டு விற்றுட்டு இப்போ வந்து அச்சு மாடலை போட்டேன். இவனை கலப்பையை மாத்திரா அப்படிங்கிறேன். அட ஏகமாரி நீ வேற ஒன்று என்னென்னா வெச்ச மாடியே தெரியல, இதில் வேறு கலப்பையை மாத்துறாங்களா? போது நல்லா தானே ஓடுது, இதுக்கு என்ன நோக்காடு அப்படிங்கிறான். இது ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தது மேலே அச்சு இல்லை ப்ரோ. இது எல்லாம் இங்கே பாக்ஸ் பண்ண கலப்பை. ஓகேவா? இப்போ யாரும் இந்த கலப்பையை விரும்புறதில்ல, எல்லாம் சாஃப்ட் மாடலுக்கு போயிட்டாங்க. வெயிட் கொஞ்சம் அதிகம். அப்புறம் வேறு அவ்வளோதான். இப்படிக்க அடியில் மடி கொஞ்சம் தேய்ச்சிட்டான். என்னைய ஆனந்தத்தை பொறுத்தவரையிலும் வெறும் கல்லுக்காடுன்னு பார்த்தேன். பிரச்சனையே அவனுக்கு. இப்போ சைட்டில் போய் பார்ப்பேன் எப்படி 50 ஹெச்பி ஓடுதுன்னு பார்ப்பேன். நம்மளாட்டமே வந்து ப்ரோ தூக்கிட்டு சுற்றுறாங்க, அதில் சுற்றுறாங்க. அரை மணி நேரத்துக்கு கூப்பிட்டா கூட சுற்றுறாங்க. இதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் டேத்தில் கூட கட்டுப்படி ஆகாது. இப்போ ஓட்டுற காடு ஒரு அரை மணி நேரம் தான் ஓடும். அதுக்கு ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான். என்ன பண்ணுறது? இதை விட்டால் சீசனில் 10 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடுற அளவுக்கு மேட்டு காடு இருக்கான். அதனால் ஓட்டுற நிலமை. ஓகே நம்ம சைடு கிட்டக்கிட்ட வந்துட்டோம். வேறு ரேடியா வேறு பாடுது, என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். நான் வெசையாக போகிற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் மொல்ல போகிற மாதிரி தெரியும். ஆனால் எப்படி ஸ்பீடு. ஓகேன்பா, களிமண் காடு சூப்பரான காடு. ஆனால் எத்தனை சால் ஓட்டுறாங்கன்னு தான் தெரில. கிட்ட பிடிச்சி ஓட்ட சொல்கிறதா? ஏய் ஒரே சாலை கிட்ட பிடிச்சி ஓட்டு. கிணத்து பாருங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சு எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நெட்டில் ஓட்டு, ஒரே சாலை கிட்ட பிடிச்சி ஓட்டு. காடு திருத்தன காடு ரோய். ஏடா எல்லாம் வேறு மாட்டுதே. அட இப்போதான் ஓட்டு ரெடி பண்ணாங்களா? இப்போதான் ஓட்டுனேன். ஓகே நண்பா, இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் வெறும் முள்ளு காடாக இருந்துச்சான். முள்ளெல்லாம் பிடிக்கிட்டு ரொட்டேட்டரில் ஓடிட்டாங்க. முன்னாடி போய் தள்ளுறா, அப்போ தான் வேரெல்லாம் பின்னாடி போவோம்.
கல் பிடுங்குறானோ. இந்த கலப்பையும் நல்லா இருக்கு ப்ரோ. கலப்பையெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. கலப்பில் எல்லாம் வெறும் கல். இதே சாதா போல்ட்டு கலப்பையாக இருந்தாச்சுயாங்க இந்நேரம் பிடிங்கிட்டு போயிருக்கோம். போய் தள்ளு. ஆ இது வந்து ஒரு சால் 5 கலப்பையில் ஒட்டி அப்படியே சோளம் இருப்பாங்க. எடுத்து என்னடா இத்தனை கட்டுது. 5 கலப்பை அருமையாக போகுது ப்ரோ. ஆனால் நம்ம பைசன் பையோட இதுக்கு நல்லா வேகமாக போகுது. நம்ம பைசன் பை கேட்கலாம் இருக்கு. டேய் ஏ செகண்டா ஏ தேடா செகண்டா தேடா வேகமாக போகுதா. பைசன் பையோட வேகமாக போகுதா. லோ தேர்டில் ஓடுதான் ப்ரோ. லோ செகண்ட் இல்லை, லோ தேர்டு. அதாவது ஏ தேடம். ஆக மொத்தம் நம்ம பைசன் பையில் லோ தேர்டில் ஓடுற ஸ்பீடு. ஆனால் மகேந்திராவில் லோ தேர்டு போட்டால் இன்னும் வேகமாக போகுமே. இதுக்கு எவ்வளோ டீசல் போவோம் 5 கலப்பைக்கு? கமெண்டில் சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். இந்த சூதை ஆட்டி ஆட்டி ஒரு வீல் விட்டு விட்டு சுற்றுது பாருங்கள். இதை வந்து பிளான்ட்ரி டிரைவ் வண்டியாக இருந்தால் இப்படி சுத்தவே சுத்தாது. அப்படியே பிடிச்சா கன் மாதிரி போகும். இதில் இதுதான் பிரச்சனை வேறு. இது இந்த வண்டியும் இல்லை, எல்லா வண்டியிலையுமே அப்படி தான். வேறு எங்கே விட்டு திறப்படுறது. ஏன் கொஞ்சம் முன்னாடி தான் கட் பண்ணேன்னா இல்லடா கலப்பை கத்துது. இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஓட்டாத கடம்பு. அதனால் ரொட்டாட்டில் ஏதோ பெருமைப்பட்டா அடிச்சு விட்டாங்க. அப்படியே 5 கலப்பை பிடிச்சா பட்டை இறக்கி போடுனா கொஞ்சம் நல்லா பிடிக்கும். பட்டை இறக்கி போடல. டேய் தள்ளி விட்டுவாடா. சோளம் விதைக்கணுமாடா. சோளம் விதைக்கிறாங்களோ. நீ குட்டானா தூக்கி விட்டு போயிட்ட. செத்தடா டே இந்த வயல் ஓட்டம் காட்டி நீங்க. ஆ கேரண்டியா 4.5 to 5 லிட்டர் போகும் ப்ரோ வண்டி. ஆனால் அந்தளவுக்கு அடங்குது. நாம் என்ன பண்ணுவோம், இது மாதிரி காட்டெல்லாம் மேக்ஸிமம் லோ செகண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்தளவுக்கு இன்ஜின் ட்ராப்பேஜ் ஆகாது. இது லோ தேர்டுலேயே இந்த போர்டு போடுறாங்க. சரி அதில் மேட்டுக்காடு லோ செகண்டில் ஓட்டினா வச்சுக்காங்க. A2வில் ஓட்டினா வந்து எதுக்கு இவ்வளோ நேரம்னு வேறு கேள்வி வேறு கேட்பாங்க. இது ஒரு பிரச்சனை. 5 கலப்பை ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது மாதிரி குட்டான தள்ளி தள்ளி ஓட்டுறது தான் பெரிய தலைவலி. எவனால் ஆகிற காரியம். இப்படி வண்டி ஸ்லீப் ஆகிறது 4 wheel டிரைவர் இருந்தாலும் போட்ட மாதிரி விட்டுட்டு போவோம். ஆனால் வந்து ஒவ்வொருத்தரை குத்தி திரும்புதுங்கிறீங்களா, அது இதுதான் காரணம். ஏய் இதை எடுத்து விட்டாலும் ஒரு போட்ட உடனே மாட்டுதுடா. பூரா வெறும் சர்க்கர் வேறு ஆகுது. போகலாம் போ, அடிச்சத்தில் எடுத்து போ. பட்டையா இறங்கி போடலன்னா போட அப்படியே உங்க குணம் நீங்க குத்தி தான் திருப்புவ. போதுடா தூக்கி பிடிச்சி வாழ்றா. அப்படியே வண்டி எவ்வளோ ஆழம் இறங்குதோ அவ்வளோ ஆழமும் அழுத்தி பிடிச்சிக்கணும். யார் இடத்துல இதை தானே சொல்கிறாங்க. அந்த ஜாண்டியரில் மட்டும் மண்ணு தலையாடிட்டு இழுத்துக்கும். அது ஏன்னா வீல் அதிக தூரம் இழுக்கிறதுக்கு வழி இல்லைல்ல.
இது என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் வெயிட் இல்லாதனால 2 கிலோ தள்ளிட்டு தான் ஓட்டணும். இதே 4 வீலில் போட்டு ஓட்ட பாரு, வேலு வெயிட் இல்லாதே ஓட்டலாம். கார்க்கு இது ஓடுதில்ல, வேலு வெயிட் இல்லை. அது 40 HP இருந்தாலும் அருமையாக கட் ஆகுது போகுது. 2 வீல் வந்து இதுதான் சொல்லலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வீல் டிரைவ் எதுக்கு அதை எடுத்தவங்களாம் மருந்து தான் குடிக்கணுன்னாங்க. இன்னைக்கு 4 வீல் டிரைவுங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்ட தெரியாதவங்க எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலவரம். போவோம் போவோம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். இப்படி உடிச்சா வரான் பாரு. ஓட்டு வண்டி பொண்ணு எடுக்கிறடா டே. வண்டிக்கு வாய் இருந்தால் அப்பா அம்மானு கத்தும்டா. இந்த அளவுக்கா பிடிக்கிறது. அது என்ன பண்ணு வாயில்லாச்சு அவன். கட்டாது. ரொட்டாட்டரில் ஓட்டிருக்கணும் கொட்டான் அடிச்சாலும். அப்புறம் எதுக்கு ஒரு சாலில் வந்தா கடை இன்னொரு சால் ஓட்டினா தான் மறுபடியும் காபில் ஓட்ட முடியும்னு சொல்லி தர வேண்டியதானே. காசு இல்லையாம்மா? ஆனால் கண் பார்த்துட்டோம், ஓட்டிலே காசு கொடுத்துறது. ஆனால் காசு இல்லை, எல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க, காசு இல்லை. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏடா பிரேக் சவுண்டு வருது. சரி, நான் சொன்ன ஆயில எங்கடா வாங்கி ஊத்துறீங்க. நல்ல வேலை பிரேக் லைனுக்கு கொண்டு பேர் போகுது. அதுக்காட்டினாச்சும் ஆயில மாற்றி தொலைங்க. ஆயிலுக்கு ஏதாவது ஆப்பரம் கிடைச்சுன்னா மாற்றி முடியாது. ஆயிலுக்கும் ஆப்பரம் கிடைக்கணுமாடா. கரெக்டாக ஒரு 2 RPM ட்ராப் ஆயிடுச்சு. சொல்லிட்டா வந்துருமா? சொல்லிட்டா வந்துருமா? தான் வந்து பிள்ளை கேட்டதும் தெரியும். ஏன்னா ஓகே நண்பா, கொஞ்சம் கமெண்ட் ரேட் பண்ணலான்னு பார்த்தா சுற்றி எங்கள் ஊரில் வந்து இப்போ ஆடி மாதம் எட்டுப்படி மாதிரி நோம்பி போடுறாங்களா. அதனால் சுற்றி நோம்பி போடுறதுனால ரேடியா நேரத்துலேருந்து ரேடியா போட்டு பட்டை இட்டுச்சு. அதனால் வண்டிக்கிட்டேயே நின்னா தான் வீடியோ ஷூட் பண்ண முடியுது. கொஞ்சம் கூட வண்டியை விட்டு எட்ட போனால் ரேடியோ சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. நல்லா இருக்குது வண்டியை. இன்னொரு ஃப்ரண்ட் வெயிட்டு மட்டும் கொஞ்சம் ரன்னர் வெயிட் போட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். வண்டி கிளப்புக்கு பில்லு கட்டுது ப்ரோ, அதனால் ஓட்டவே முடியல. சரி, எந்த அளவுக்கு குட்டாங்க கட்டுது ப்ரோ, அள்ளிட்டு இருக்கு. போன வெயிடா கடலையாத்தான். இங்கேயே ஊர் முட்டா குட்டாங்க கட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஐட்டோலிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த வெட்டி வேலை. ஆனால் ஜாண்டியரை பொறுத்தவரை நிறையா பேர் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் ப்ரோ. டர்னிங் ரேடியஸ்னு மூளையெல்லாம் போனால் ஃப்ரெண்டு வெயிட் இல்லைன்னா திரும்பாதுங்கிறான் இவன் ஆனந்து. அதே மாதிரி தான் அப்படியே தள்ளிக்கிட்டு தான் போதா தவிர பிரேக்காக அடித்தாலும் வண்டி கட்டே ஆக மாட்டேங்குது. எந்த அளவுக்கு ஸ்லீப்பேஜ் ஆகுது நம்ம வண்டியில், இந்த அளவு ஸ்லீப்பேஜ் எடுக்காது ப்ரோ. மகேந்திராவில் மேக்ஸிமம் இழுத்து போட முடியாத பட்சத்துக்கு தான். மற்றபடி கலப்பெல்லாம் வாட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. எடுத்துட்டா கலப்பை வாட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. கலப்பை வச்சாவே போதும், அப்படியே விட்டு பிளிம்ப் ஆகுது. இதுக்கு 50 HP. இந்த இடத்துல பாருங்க, இவனும் மேலால் இவ்வளோ தான் தூக்கி கொடுக்குறான். அப்பையும் வந்து திரும்புனாங்குது. போதுடா, ஒயருக்கு திறக்க போகுதுடா.
நீங்கள் சொல்லுங்க. அவ்வளோதான் உங்கள் ஓனர், அவ்வளோதான் காலி. அதே மாதிரி நண்பா இது இது வந்து 5 கலப்புக்கு பிக்கப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இவ்வளோ ஸ்லீப் ஆகுது. ஆனந்து கேட்டால் வெயிட்டு போடணும் ப்ரோ, வெயிட் இல்லைடா அப்படிங்கிறான். ஏன் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ வெயிட்டு ப்ரோ போடுறது, வண்டி எவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறது, அது இல்லாத வெயிட்டுகள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனியில் வீல் வெயிட் தான் கொடுப்பாங்களாம், அப்புறம் பம்பர் ஒன்று கொடுக்குறாங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேணால் நம்ம வெயிட்கள் ஆட் பண்ணணும், அதுக்கு மேலே ரன்னர் வெயிட் வேணும், ஏகப்பட்ட தலைவலி இருக்குது இது. சரி ஓகே, எனிவே ஏதோ இழுத்தா சரி, டீசல் கரெக்டாக குடித்தா சரி. அதனால் வண்டி யாராச்சும் எடுக்கிற ஐடியா இருக்கிறவங்கெல்லாம் வந்து தெரியல என்ன கேட்கல கலப்பை. அப்புறம் ஒரு வண்டி எடுக்கணும்னா நான் 1க்கு 10,000 யோசிச்சு எடுங்க நண்பா. நீங்கள் என்ன பர்பஸ் ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி எடுங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு ஒருத்தர் எடுத்துருக்குறாங்க நாம் எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன உழவு அதிகமாக எனக்கு இருக்குது நண்பா அப்படின்னா மட்டும் 4-wheel driveக்கு போங்க. இல்லை நான் லோடிங்கு தான் அதிகமாக ஓட்டுவேன் அப்படின்னா 4-wheel drive பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா அது செலவு அதிகம், டயர் தேய்மானம் அதிகம். 2-wheel driveல அப்படி கிடையாது. ரோடு ரன்னிங்கில் சப்பாய்க்கு செலவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 4-wheel drive பொறுத்தவரைலாம் சப்பாய்க்கு செலவு அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக வைக்குதுன்னா ரோடிங்கில் டம்முன்னு தூக்கி அடிக்கும். அது ஒன்றா தூக்கி அடித்தா வந்து முன்னாடி எல்லாமே வந்து 2-3 ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க, ஆயில் லீக்கேஜ் ஆகாகிறதுக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஆயில் சீல் பிடிக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க ப்ரோ நான்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எதாவது அவ்வளோன்னு. அது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிற கை பக்குவங்கிறாங்களே, அதுமாரி பார்த்துக்கிறது தான் ப்ரோ. நம்ம எப்படி ஓடணும் என்ன பண்ணணுன்னு நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது அந்த மேட்ரு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதை எடுத்தாங்க. இல்லை நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க, எது ப்ரோ எடுத்தால் நல்லாயிருக்கும், மகேந்திரா எடுக்கலாமா, ஜாண்டியர் எடுக்கலாமா, சாமி எடுக்கலாமா, இல்லை சோனாலிக்கு எடுக்கலாமா, நீங்கள் எது வேணாலும் எடுங்க நண்பா. இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்கள் ஏரியாவில் மெக்கானிக் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது எந்த வண்டி அதிகமாக இருக்கிறாங்க, உங்கள் ஏரியாவில் எந்த வண்டி அதிகமாக ஓடுது அதை பார்த்து எடுங்க. அன்றைக்கி ஒருத்தர் நண்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சாமி எடுத்திருந்தாராம், அதான் டாய்ஸ் 4. அவர் என்னங்கிறாரு, தம்பி நான் டாய்ஸ் 4 எடுத்தேன், எங்கள் ஏரியாவில் எல்லாமே ஜாண்டியர் தான் இருக்குது, ஆனால் வந்து டாய்ஸ் 4 எடுத்து என்ன ஹைட்ரோலிக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஊரில் மெக்கானிக் கிடையாது நண்பா. இதுக்கு என்ன வேலை, எத்தனை 4 ஐட்டம் ஹைட்ரோலிக் பிரித்து வேலை செஞ்சுட்டாங்க, அப்பயும் வந்து கலப்பு தோக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதே ஜாண்டியராக இருந்தால் பூரா ஒர்க் ஷாப்லேயும் செஞ்சு தராங்களாம், ஆனால் வந்து சாமிக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். அதனால் வண்டி 6 லிட்டர் டீசலை பார்த்து மெக்கானிக் இல்லாத வண்டி எடுத்துக்கூடாதீங்க. புது வண்டி தான், எல்லா வண்டியும் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் போயிட்டால் தான் வந்து செலவு வைக்கும், வேலை வைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன வண்டி அதிகமாக இருக்குதோ அதை எடுங்க. ஒருத்தர் போன ரூட்லேயே போயிடலாம், நம்ம தனி ரூட்டு போட்டோம்னு வச்சுக்காங்க போடலாம். இது மாதிரி கலப்பாயிட்டோம் எக்யூப்மெண்ட்டில் போடலாம். மெயினாக வந்து வண்டி வேலை வைக்கிற முதலுக்கெல்லாம் ஒருத்தர் போனதாக பார்த்து எடுத்துக்காங்க. உங்கள் வண்டியில் எது நல்லா மூவிங் இருக்குது உங்கள் ஏரியாவில் அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க, அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்காதீங்க. நானே சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா மறுபடியும் செலவு பண்ணுறது நீங்கள் தான், ஓகேவா? நான் இந்தந்த வண்டி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதை விட்டுட்டு உங்கள் ஏரியாவில் எப்படி ஓட்டுறது என்னன்னு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீயே ஓட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன மனசுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து ஓட்டுங்க, ஓகேவா? ரேடியோ வேறு சத்தம் இறக்க அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் போட முடியுமான்னு தெரில, பார்ப்போம். எங்கே ப்ரோ சந்தோஷ் அஜித் அப்படின்னு கேட்குறீங்களா? கோகுல் சந்தோஷ் சுஜித் வந்து என்னென்னா, அஜித் இங்கே வர்றதுனால
இப்போ சுஜித்து இவன் கூடயே இருக்கிறானா, 1 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் இவன் எடுத்து போய் ஓட்டி போடுறானா. சுஜித்துக்கு என்ன ப்ரோ வேலை கொடுக்கட்டும், சீசன் டைம் தான் ப்ரோ கூப்பிட்டா, அவனை வேறு வழி இல்லை. ஹலோ நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேங்கண்ணா, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தாங்கண்ணா. ஆமாம் இழக்கிறதெல்லாம் நல்லா இழுக்குது. மண் ரொம்ப இப்போ 10 வருஷமாக ஓட்ட இது மாதிரி பக்கத்தில் பாருங்க முள் காட்டுக்குதா, இது மாதிரி முள்ளை முடிங்கிட்டு ரொட்டாட்டரில் மட்டும் ஒரு அடி அடிச்சு விட்டு 5 கலப்பையில் ஓட்டி மறுபடியும் ரொட்டாட்டரில் ஒரு சால் ஓட்டி அப்படியே சோளத்தை வச்சு அப்படியே ரொட்டாட்டரில் ஓட்டி வேலையை முடிக்கிறாங்க. வெறும் வேறு ப்ரோ. நாம் அன்றைக்கி ஒரு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 5 கிலோ போட்டோமே, அதே மாதிரி ஃபீல்டு. அது வேறு இல்லை, பூண்டு சாவடிச்சுது. இதில் வந்து பூண்டு இல்லை, ஆனால் சுத்தமாக வேறு சாவடிக்குது. இது 2க்கும் ஒத்த வித்தியாசம். ஒருத்தர் நினைக்கிறாங்க என்னப்பா அவங்கெல்லாம் நோவாத ஓட்டிவிட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்கன்னு. இது மாதிரி வெயிலெலாம் ஓட்டினா வச்சுக்காங்க நட்டம் தான் ஆகும் ஓனருக்கு. எப்படி ப்ரோ நட்டம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? கணக்கு போட்டு பாருங்க ப்ரோ. இது வந்து மண் வந்து டைட்டு, வண்டி ஃபுல்லாக லோடு எடுத்து தான் ஓடுது. மணிக்கே 4.5 லிட்டருக்கு மேலே போகும். அது இந்த ஜாண்டியர்லாம் 4.5-4.75 லிட்டரு டீசல் எடுக்கும். அதுக்கு மேலே இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு, அதுக்கு மேலே 1 மணி நேரம் ஓட்டினா டிரைவர் செலவு, இதெல்லாம் இங்கே விட்டு கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா? இது மாதிரிலாம் ஒரு நல்ல ஃபீல்டாக இருந்தால் ஒரு 10 ரூபா கிடைக்கும் ப்ரோ. இது மாதிரி ஃபீல்டில் வந்து ஏதோ வேலை இல்லையே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் ஓட்டுறோம். நீங்களே இது மாதிரி ஓட்டிருப்பீங்க, உங்களுக்கும் தெரியாதில்ல. நீங்கள் சொல்ல முடில, நான் நம்ம சேனலில் சொல்லி இப்படியெல்லாம் இருக்குதுன்னுங்கிறேன். அது நிறையா பேர் இது உண்மை தான் சொல்லிக்கிறீங்க. யாருமே இது வரல தப்பு, நீங்கள் போய் சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்ல. இருக்குது லாபம்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. எதுவும் உடையாத ஓடணும், எப்படி சொல்கிறது, நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து 10 ரூபா சம்பாதிக்க முடியும். நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஏதோ ஒன்று விட்டுக்கிட்டு போவோம். ஒன்று பட்டரில் விட்டால் 5000 10,000 குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சு லம்பா அப்படின்னு போயிடும். இந்த டிராக்டர் தொழில் இது தான் பிரச்சனையே. ஓகே நண்பா, இன்னைக்கு கமெண்ட் ரீட் பண்ணலான்னு நினச்சேன், கமெண்ட் ரீட் பண்ண முடியல. சரி, வேறு வீடியோவில் கமெண்ட் ரீட் பண்ணுவோம். ஏன்னா அந்த கோயில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கமெண்ட் ரீட் பண்ண முடியல. ஓகே நண்பா, இன்னும் 2 சுத்தாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்னால் நடக்க முடியல, இதுக்கு மேலே வண்டியோட கூட நடந்து என்னால் போக முடியல, கால் வலிக்குது. அதனால் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேய் இதா கொல்லப்ப கடைக்கு வர சொல்லு. டேய் கொல்லப்ப கடைக்கு வர சொல்லு.